அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு தேவையான ஜெயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தேவன் அதை நம்மிடத்திலே கொண்டு வந்து தருவார். அவர் என்ன சொல்றாரு? நீ உன்னை எனக்கு அர்ப்பணிச்சிரு, உன் ஜெயத்தை நான் தரேன் அப்படின்னு. அவன் விதத்துல யாத்ராகமம் 17 பாருங்க. அங்க அமலேக்கியர் வந்து ரவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப என்ன பண்றாரு மோசேன்னா, யோசுவாவை நோக்கி சொல்றாரு, யாத்ராகமம் 17:9, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு, அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து, மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். அப்ப யோசுவா என்ன பண்றாரு? ஒரு இளைஞனா இருக்கிறார், ஒரு யங்ஸ்டர், யங் வாரியர். அவர் சில மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணுகிறார். அங்க என்ன நினைப்பாருங்களேன், மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமென். அப்போ இங்க விஷயம் பாருங்களேன், மோசே தன் கையை ஏறெடுக்கையில அங்க இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். கை வலிக்குதுன்னு கீழே இறங்குறான், அங்க அமலேக்கு மேற்கொள்கிறான். அப்ப இதுல என்ன புரியுதுன்னா, கீழே ஜனங்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள், அங்க யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா மோசே கையை ஏறெடுக்கிறாரு, ஜெயிக்கிறான். அவனுக்கு புரியல, கையை விடுறான். எல்லாரும் பார்த்தா இஸ்ரவேலர்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, பிரேயர்ல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணணும். இப்படி கையை தூக்கி இருக்கிறவங்க என்ன சொல்றோம்? நான் இல்லை, நீங்க தான். ஐ சரண்டர். இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்க தான் அப்படி சொல்றோம். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் அவ உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயத்தினாலே முறியடித்தான். அப்போ உங்க சத்துருக்களை நீங்க முறியடிக்கணும்னா இதை புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆமாம், நீங்களா ட்ரை பண்ணி நான் சண்டை போடுறேன், என்ன இடத்துல அந்த யுக்திகள்லாம் இருக்கு, நான் ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணி எல்லாம் பண்ண போறேன் அப்படிலாம் போனீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க, ஜெபிங்க. ஜெபத்தில் ஆண்டவரே, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, யோசுவாவின் செய்தி கேட்கும்படி வாசி. ஏன்னா யோசுவா கீழே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவருக்கு இதெல்லாம் தெரியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவின் செவி கேட்க இதெல்லாம் வாசிக்கணும். ஆமென். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசே, உனக்கு அடுத்து நான் யோசுவா தான் வச்சிருக்கிறேன். யோசுவாவுக்கு நான் உன் கூட எப்படிலாம் இருந்தேன்னு தெரியணும். அதனால நீ இதை எழுதி வச்சு யோசுவாவின் செவி கேட்க வாசி என்றார். அவன் அதனாலதான் யோசுவா வந்து மோசே மறித்த பின்பு ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அவன் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு எப்படிலாம் இருந்தேன், மோசே தன்னை எனக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது நான் மோசேக்காக, என் ஜனத்திற்காக நான் கிரியை செய்து ஜெயத்தை கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் அப்படித்தான் சொல்றார். அவன் இன்னைக்கு நாம் தான் யோசுவாக்களா இருக்கிறோம். அவன் எனவே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் மூலமாய் கிரியை செய்யட்டும். நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளே அறியாம கர்த்தர் நம் மூலமாய் கிரியை செய்வதை நம்மளால பார்க்க முடியும். நல்லா தெரியும், நான் தான் செஞ்சேன் பிரதரா, எனக்கு நல்லா தெரியுது, நான் அல்ல, ஆண்டவர் தான், இது கர்த்தரின் செயல் என்பதை நீங்கள் சொல்லுவீர்கள், ஒத்துக்கொள்வீர்கள். அவன் அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிடுகிறான். பேரிட்டு என்ன சொல்றான்? அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறையும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். யெகோவா நிசி, எங்கள் ஜெயக்கொடி அப்படின்னு பாடுறான் பாருங்க. அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தரின் யுத்தம், ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயத்தை கர்த்தர் தருவார். நம்ம வேலை என்ன அப்படின்னா அர்ப்பணிக்கிறது. எனவே உங்க போராட்டம் எவ்வளோ பெருசா இருந்தாலும், உங்க பிரச்சனை எவ்வளோ பெருசா இருந்தாலும், நீங்க போராடாம ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணிக்க, கர்த்தர் கிரியை செய்வார், உங்கள் மூலமாய் கிரியை செய்வார். பெரிய பெரிய ஜெயங்களை உங்களுக்கு அவர் தருவார்.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது கர்த்தரின் செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அர்ப்பணித்து பாருங்கள், அற்புதமாய் ஜெயம் பெறுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.